எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு சின்ன வம்சத்தை ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாத்தின ஒருத்தரோட கதை. குப்த பேரரசோட உண்மையான ஆர்கிடெக்டர் முதலாம் சந்திரகுப்தர் பத்தி தான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு சின்ன தங்க காசு, அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எப்படி உருவாச்சுன்ற முழு கதையும் சொல்ல முடியுமா? ஒரு சின்ன பொருள் ஒரு பெரிய வரலாறோட ரகசியத்தை வச்சிருக்க முடியுமா? வாங்க என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட முழு மர்மத்தோட மையமே இதுதான், இந்த ஒரு காசு. இதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவும் ராணியும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் லிச்சாவையா அப்படின்னு ஒரு பேரு. யார் இவங்க? அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? வாங்க இந்த புதிரை உடைக்கலாம். சரி, சந்திரகுப்தர் எப்படி ஒரு பேரரசரா ஆனாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம குப்த வம்சத்தோட ஆரம்ப காலத்துக்கு கொஞ்சம் போகணும். ஏன்னா இந்த பெரிய சாம்ராஜ்யத்தோட ஆரம்பம் ரொம்பவே சிம்பிளா இருந்துச்சு. முதலாம் சந்திரகுப்தருக்கு முன்னாடி அவரோட தாத்தா ஸ்ரீகுப்தர் அப்புறம் அவரோட அப்பா கடோத்கஜர், இவங்க தான் குப்த வம்சத்தை ஆண்டுட்டு வந்தாங்க. ஆனா ஒரு விஷயம், அவங்க பெரிய பேரரசர்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு இருந்த பட்டம் வெறும் மகாராஜா, அதாவது ஒரு சின்ன பகுதி ஆள்ற குறுநில மன்னர்கள், அவ்வளவுதான். இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம கவனிக்கணும். மகாராஜானா ஒரு ராஜா. ஆனா சந்திரகுப்தர் அந்த பட்டத்தை ஏத்துக்கல. அவரு தனக்கு சூட்டிக்கிட்ட பட்டம் என்ன தெரியுமா? மகாராஜாதி ராஜா. அதாவது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. இது சும்மா ஒரு பட்டம் கிடையாதுங்க, இது ஒரு பெரிய கனவோட முதல் அறிவிப்பு. ஓகே, ஒரு குறுநில மன்னர் பரம்பரைய ஒரு பேரரசர் பரம்பரையா மாத்துறது எவ்வளோ கஷ்டம். ஆனா சந்திரகுப்தர் இத ரெண்டு ஸ்மார்ட் மூவ்ஸ் மூலமா சாதிச்சு காட்டினாரு. மொத மூவ் ஒரு பவர்ஃபுல்லான கல்யாணம். ரெண்டாவது மூவ் ஒரு தைரியமான அறிவிப்பு. வாங்க இத ஒவ்வொன்னா விரிவா பார்க்கலாம். அவரோட மொத மூவ் ஒரு கல்யாணம். இது ஏதோ சாதாரண கல்யாணம் இல்ல, இது ஒரு பக்கா பொலிட்டிக்கல் மூவ். அப்போதைய காலகட்டத்தில் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்த லிச்சாவி வம்சத்தோட தான் அவர் கூட்டணி வைக்க போறாரு. கங்கை நதிக்கும் நேபாளத்துக்கு நடுவில் இருந்த ஒரு முக்கியமான ஏரியாவை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்றதுங்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கான படியை எடுத்து வைக்கிற மாதிரி. சந்திரகுப்தர் லிச்சாவி இளவரசி குமாரதேவிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு கல்யாணம் குப்தர்களுக்கு தேவையான பொலிட்டிக்கல் சப்போர்ட்டையும் மிலிட்டரி பலத்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துச்சு. இதுதான் குப்த சாம்ராஜ்யத்தோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. இப்போ உங்களுக்கு அந்த காசோட ரகசியம் புரியுதா? சந்திரகுப்தர் வெளியிட்ட தங்க காசுகள்ல அவரோட உருவத்தையும் குமாரதேவியோட உருவத்தையும் போட்டதோட மட்டும் நிறுத்தல. அதுல லிச்சாவையா அங்கிற வார்த்தையும் பொறிச்சாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சும்மா இல்ல, ஏன் பின்னாடி பவர்ஃபுல்லான லிச்சாவிகர் இருக்காங்கன்னு உலகத்துக்கே சொல்ற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் பொலிட்டிக்கல் பிராண்டிங். அவரோட ரெண்டாவது மூவ் ஒரு போல்டான அறிவிப்பு. அவரோட அப்பா தாத்தா மாதிரி மகாராஜான்னு அடங்கி ஒடுங்கி இல்லாம தன்னை மகாராஜாதி ராஜான்னு அறிவிச்சுக்கிட்டாரு. இதோட மெசேஜ் ரொம்பவே கிளியர். நான் இனிமே குறுநில மன்னன் இல்ல, நான் ஒரு சக்கரவர்த்தி. சரி, இந்த ஸ்மார்ட் மூவ்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இதோட ரிசல்ட் என்ன? வெறும் பேச்சும் கல்யாணமும் மட்டும் போதுமா? இல்லவே இல்ல. இதோட விளைவா ஒரு நிஜமான பேரரசே உருவாக ஆரம்பிச்சது. வெறும் 16 வருஷம்தான். ஆமா, கிபி 319 இருந்து 335 வரைக்குமான அந்த சின்ன கேப்ல தான் சந்திரகுப்தர் ஒரு சின்ன ராஜ்யத்தை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட ஃபவுண்டேஷனா மாத்தினாரு. லிச்சாவி கூட்டணியால கிடைச்ச பலம், மகாராஜாதி ராஜா பட்டத்தால கிடைச்ச அதிகாரம், இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு மகதம், பிரயாகை, அதாவது இப்போதைய அலகாபாத், அப்புறம் அயோத்தி, இன்னும் முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றினாரு. இதுதான் பின்னால குப்த பேரரசோட மையப்பகுதியா உருவாச்சு. அப்போ நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். முதலாம் சந்திரகுப்தரோட ஆட்சி தான் அதுக்கப்புறம் வந்த குப்தர்களோட பொற்காலத்துக்கே ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷனா இருந்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, குப்த வம்சத்தோட முதல் உண்மையான சக்கரவர்த்தி இவர்தான். குப்த வம்சத்திலேயே முதல் முறையா காசுகளை வெளியிட்டதும் இவர்தான். எல்லாத்துக்கும் மேல இந்தியாவோட மிகச்சிறந்த மன்னர்கள்ல ஒருத்தரான அவரோட மகன் சமுத்திரகுப்தர் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு பலமான சாம்ராஜ்யத்தையே பரிசா கொடுத்துட்டு போனாரு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். ஒருவேளை முதலாம் சந்திரகுப்தரோட இந்த ஸ்மார்ட்டான அரசியல் மூவ்ஸ் இல்லாம போயிருந்தா, நாம இன்னைக்கு பேசுற இந்தியாவின் பொற்காலம்னு சொல்ற குப்தர் காலம் நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க.